பூமி ஆண்டுகிட்டு இருக்கோன்னு சொன்னியே. நிச்சயம் நான் பூமி ஆண்டுகிட்டு தான் இருந்திருப்பேன். ஒன்ன தவிர வேற எந்த குழந்தையாவது எனக்கு உதவியா இருந்திருந்தா. எடுத்து பாரு, இது ஒரு வார்ஷிப். குழந்தைங்க விளையாட இடம் இல்ல. இதுக்கு மேல ஒண்ணு இங்க வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு ஒரு தளபதியை கொடுக்கவா? ரொம்ப மோசமானவன், பயங்கரமானவன், அசிங்கமானவன். அவன் புஜரின் படியை சேர்ந்தவன். அவன் மனசாட்சியே இல்லாதவன் கேள்விப்பட்டிருக்கேன். அவனேதான் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி கெட்டவன். அவன் திறமையை என்கிட்ட நிரூபிச்சுட்டானா உண்மையிலேயே அவன் உனக்கு உதவி செஞ்சவனா இருப்பான். ஆனா தவறுனா உன் விளையாட்டு அதோட முடிஞ்சிடும். நான் முடிஞ்சோட கண்டுபிடிக்கிறேன். சோ மறந்துடாதீங்க, எதிரிகள் நம்மளை எப்ப தாக்குவாங்கன்னே தெரியாது. பிரம்ம பத்தின சரியான தகவலும் நமக்கு தெரியாது. ஸ்கை சொல்றது கரெக்ட் தான். எந்நேரமும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது கிரைபால்ஸ் என்ன தாக்க வந்தா நான் கவனமா இருப்பேன். அவங்களுக்கு நாம உதவி செய்யலாமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம். அட, அந்த பொண்ணு நல்லா சண்டை போடுறாள். நல்லா தில்லா அடிக்கிறான். பரவாயில்லையே. ஓகே டி ஸ்குவாட், அடுத்த தடவை நீங்க இன்னும் கொஞ்சம் தயாரா இருக்கணும். லஞ்சுக்கு அப்புறம் சந்திக்கலாம். நீ சண்டை போட்ட விதத்தை நான் பாராட்டுறேன். தேங்க்ஸ். ஏதோ கொஞ்சம் சண்டை போட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி சண்டை போட்டுனா கூடிய சீக்கிரமே சி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா கிரைபாட்ஸ் எல்லாமே புத்தி இல்லாதவங்க, வெறும் ரோபாட்ஸ் மட்டும் தான். ஆனா நாங்க சந்திக்கிற ஏலியன்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கு தெரியும், ஆனா சில சைபாக்ஸ் கூட மோசமா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வேற கிரகத்துல இருக்காங்க. இங்க வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஸ்பேஸ்ல இருக்கிற பாறைகளை நீ ரொம்ப அழகா அழிக்கிற. உண்மைதான். ஏன்னா திருப்பி அதுங்க உங்க கூட சண்டை போடாதுல்ல. என்ன ஆச்சரியம், என்னோட அழகான பிளானட்ல உனக்கு என்ன வேலை? உன்னை தேடிதான் வந்த. மாமன்னர் கிரம் பூமியை ஆக்கிரமிக்க போறாரு. அவருக்கு ஒரு தளபதி தேவை. அதுக்கு நீதான் சரியா இருப்பேன்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமாச்சு. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எல்லா பிளானட்டையும் அழிச்சிடுவோம். இந்த சிரிப்பு கொண்ட பஞ்சம் இல்ல. உனக்கு இன்னும் வேலையை கொடுக்கல, அது நீதான் சம்பாதிக்கணும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பூமியில ஒரு அழிக்க முடியாத ஜந்து ஒண்ணு இருக்கு. அது மட்டும் என்னோட கட்டுப்பாட்டுல வந்ததுன்னா மாமன்னர் நிச்சயமா என்ன தளபதியா ஏத்துக்குவாரு. டீட்டேனும் நல்லாதான் இருக்கு.
வெல்கம். அற்புதமான ஹைடெக் கமாண்ட் சென்டருக்கு உன்னை வரவேற்கிறேன். இங்க நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கும், அதனால பார்த்து. கம்ப்யூட்டர் இன்டர்னுக்கு நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்னவங்க இவங்க தானா? யா சோஃபி, இவங்க ரொம்ப திறமைசாலி, நிறைய மூளை இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் அவரு எங்களுடைய கமாண்டர் டாகி, கமாண்டர் க்ரூகர். உங்க 2 பேரும் இப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. சோஃபிக்கு கம்ப்யூட்டர் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். சொல்ல போனா என்னை விட அதிகமா தெரியும்னு சொல்லலாம். இங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். எஸ்பிடில ஒரு அங்கமா இருக்கணுங்கிறது என்னோட கனவு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன்னுடைய ஆரம்பம் நல்லா இல்ல, இது ரொம்ப கடினமான சிஸ்டம் மாதிரி இருக்கு. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. DBDS ஓட அப்கிரேடட் சிஸ்டம், டெல்டா பேஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதோட லாகரிதம் சீக்வென்ஸை நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களால முடியும்னு எங்களுக்கு தெரியும். நீ எங்க இருக்க? எழுந்தரு கோரடான், எழுந்து ஆளுக்கு. செக்யூர் 70 இல்ல, அடையாளம் தெரியாத சைஸ்மிக் ஆக்டிவிட்டி. நீயும் மத்த ரேஞ்சர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இங்கேதான். தடுமாற்றம் ஏற்பட காரணமான இடமும் இதுதான். இவ்வளவு பெருசா இருக்கு. இது பூகம்பத்தால ஏற்பட்ட மாதிரி தெரியல. இங்க ஏதாவது வேலை நடக்குதோ என்னமோ. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய பள்ளத்தை எந்த மிஷினாலையும் தோண்ட முடியாது. எதையோ தோண்டி எடுத்திருக்காங்க. அது பெரிய ரோபோட்டா இருக்குமோ? என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் சரி, அது வெளியே தான் இருக்கு. இது வந்தாச்சு. மாமன்னரே, நான் தகுதியானவன் அல்ல, அதுல சந்தேகமே இல்ல. என் முன்னாடி வந்து நிக்கிற இந்த பூச்சி யாரு? இவர்தான் உங்களோட புது தளபதி வேல்கவ். தலைவரே, என் பக்கம் என்ன சண்டை போட தகுதி உனக்கு எப்படி இருக்குன்னு நீ நம்புற? கோரடான எழுப்பி எனக்கு உதவியா கூட்டிட்டு வந்திருக்கேன். கோரடானா? ஆனா இது வரைக்கும் யாராலையும் அதை கட்டுப்படுத்தவே முடியலல்ல. அதோட ஒரு பாதி வந்து ரோபோட், அதனால அதை ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். என்கிட்ட சீரியஸ் 1 ப்ராசஸர், ஹைப்பர் இன்டெலிஜென்ட் என்கிரிப்டர் இருக்கு. நீ சொல்ற எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த கோரடான என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த பள்ளத்துல இருந்து என்ன வந்து ஏதாவது தெரியுமா? அது எதுவா இருந்தாலும் சரி, இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. சோஃபி, DBDS பத்தி ஏதாவது கேட்கணுமா உனக்கு? அது சீக்வன்ஸில ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி. ஆனா பாதுகாப்பு கருதி அந்த கம்ப்யூட்டர் நாங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ இதை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் போறேன். கம் ஆன். என்ன பிரச்சனை உனக்கு? பொறுமையா பண்ணுங்க. இது இது எப்படி நீ பண்ண? இது சாதாரண மிஷின் தான், ஆனா இவ்வளவு மரியாதை குறைவா நடத்தக்கூடாது. சாரி. அப்புறம் கமாண்ட் சென்டர்ல உனக்கு எப்படி மரியாதை கிடைக்குது? க்ரூகர் கொஞ்சம் மொரட்டுத்தனமானவர்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரு குறைக்கிறத விட கடிக்கிறதா ரொம்ப அதிகம். சீரியஸா சொல்றேன், அவர் பேசினாலே காதுல இருந்து ரத்தம் தான் வரும். எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அதுல ஒத்து போயிடுவேன். நிச்சயமா ஒத்து போவேன். இப்போ இங்க ரேஞ்சர் டீமே எடுத்துக்கோ. ஏன் நாங்கெல்லாம் வித்தியாசமானவங்க தான், ஆனா எல்லாருமே ஒத்து போறோம் இல்லையா? ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டா? தப்பு எல்லாருமே தான் பண்ணுவாங்க. மனுஷனா தப்பு பண்ணிதானே ஆகணும். சரி விடு. உன்கிட்ட இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்ன பண்ற? உன் எதிர்காலத்தை பத்தி சொல்றேன். அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன் அப்படி சொல்ற? அது எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். தப்பிச்சுட்டா சாமி. ஓகே. இத கோரடான எழுப்பின முட்டாளா? நான் பிரம்மோட தளபதிங்கிறத மறந்துட்டு என்கிட்ட பேசாத. என்னால மட்டும்தான் கோரடான கட்டுப்படுத்த முடியும். அவன் எனக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். கோரடானோட சக்தியை கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு டெக்னாலஜி அதை கட்டுப்படுத்துறதா கருத்துமே கிடையாது. இதுவரைக்கும் தானே. இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே டெக்னாலஜி என் கைக்குள்ள இருக்கு. ஆனா அதை பிடிக்க எனக்கு ஒரு ரோபோட் தேவைப்படுது. எங்க அந்த டெக்னாலஜி எங்க இருக்கு?
ஸ்பேஸ் பெட்ரோல் டெல்டா பேஸ்ல இருக்கு. என்ன? ஆமா, நான் இப்ப பேச தாக்க போறேன். அத நான் எடுத்துக்க போறேன். நான் நினைச்சதை விட அதிகமா மூளை இல்லாதவனா இருக்க. டெல்டா பேஸ்ல உன்னால தாக்க முடியாது. உன்னால இதை செய்ய முடியுமா முடியாதா? தாராளமா. வாழ்த்துக்கள் நண்பா. ஒரு கெட்ட செய்தி கமாண்டர். அந்த குழியோட டைமென்ஷனை பார்த்தேன், அதோட அந்த மண்ணையும் பார்த்தேன். என்னோட கணக்குப்படி அந்த குழிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஜந்து நிச்சயமா வெளியே வந்திருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். பல வருஷங்களா அது உள்ள இருந்திருக்கு, இப்ப ரீஆக்டிவேட் ஆயிருக்கு, அதனால பாதுகாப்பு இல்ல. அலர்ட் ஸ்டேட்டஸ் லெவல் 3க்கு ஏத்தி விடு. கோரடான் தாக்குனா நாம தயாரா இருக்கணும். புது டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாராயிடுச்சா? நிறைய வேலை இருக்கு, சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அது முடிய பல வாரங்கள் ஆகலாம். யார் அது உள்ள? ஹலோ ஹலோ, Network Hamilton.blogspot.in. யாராவது உள்ள இருக்கீங்களா? இப்பதான் சிஸ்டம் அனாலிசிஸ் ரன் பண்ண யாரோ அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனா ப்ரோக்ராம் எதுவும் கரெக்ட் ஆகல. அவங்க ஏதோ பண்ண வந்திருக்காங்க, ஆனா என்னோட குரலை கேட்டு பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. கைரேகை எவிடன்ஸ் அதான் கிடைச்சதா? இல்லவே இல்ல. ப்ராப்ளம்ஸ் எப்பவும் ஸ்ட்ரீட்ல மட்டும்தான் நடக்கும். மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. என்ன மன்னிச்சிடுங்க, உங்க அமைதியை நான் கெடுத்துட்டேனா? இது டெஸ்ட் இல்ல, இது உண்மையான சண்டை. எனக்கு தேவையான ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸ் 1 ப்ராசஸர் ஹைப்பர் இன்டெலிஜென்ட் என்கிரிப்டரை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சத்தியமா நீ சொல்ற எதுவுமே எங்களுக்கு புரியல. ஆனா எதுவுமே உனக்கு கிடைக்காது. 20 வருஷம் ஜெயில் தண்டனை மட்டும் கண்டிப்பா கிடைக்கும். என் வழியில குறுக்கிடாதீங்க. அது நடக்கவே நடக்காது. இதோ இருக்கு. ஓடாத. இங்க பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாரையும் பேசி கூட்டு போங்க சீக்கிரம். கமா, இவரை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க உள்ள போறோம். ஓடாத, நில்லு. இதுக்குள்ள போயிடலாமா? முடிச்சா தப்பிக்க ட்ரை பண்ணு. பாக்கத்துக்குள்ள அடிச்சிட்டான். ஒரு வழியா நான் கேட்ட ரோபோட்டை புரூட் அனுப்பிட்டான். இது ரொம்ப மோசம்.
வா நல்ல நேரத்துக்கு வந்திருக்க. இப்ப டெல்டா பேச தாக்கு தாக்குறேன். அடிபட்டுச்சா? இல்ல இல்ல. நம்மள தாக்குறாங்க. 4-5 அலர்ட்டை இனிஷியேட் பண்ணு. அப்படிதான் முடிஞ்ச வரைக்கும் தரமாட்டமாக்கு. அது போனது ரொம்ப நேரம் ஆகாது. எதுக்காக வந்தோம் அந்த வேலையை நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். இவனை நம்ம தடுத்தாகணும். கேட், டெல்டா ரன்னர்ஸ் வேணும். எக்ஸிட் டோர்ஸ்ல அடிக்கிறாங்க. நிச்சயமா அவங்க அதை அழிச்சிடுவாங்க. என் பேச அடிக்கும் போது நான் சும்மா இருக்க மாட்டேன். புது டிஃபென்ஸ் சிஸ்டமை இன்சர்ட் அது பண்ணு. இன்னும் முடியலன்னு சொன்னேனே கமாண்டர். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சொன்னதை செய். இனிஷியேட்டிங் DBTS phase 1. இது எங்கிட்ட வந்துட்டு அதை வச்சு உன்னால என்ன தடுக்க முடியாது. அதிர்ஷ்டவசமா நம்ம கிட்ட இன்னும் நிறைய சக்தி இருக்கு. டெல்டா கமாண்ட் கிராலர். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க கமாண்டர். பாருங்க, ஹோல் பேஸே நகருது. என்னால நம்பவே முடியல. கேட் மறுபடியும் சாதிச்சிட்டாங்க. கரெக்டா சொன்னேன். கேட் நீங்க மறுபடியும் சாதிச்சிட்டீங்க. ஃபயர் போட்டான் பி. எஸ் சார். நீங்க பாதுகாப்பா இருப்ப. இது அடிப்படல. எனக்கு ஒன்னும் அடிப்படல. நீங்க முதல்ல போய் அவங்கள கவனிங்க. சரி. எப்படி போயிட்டு இருக்கு? மேடூர் கிளீனா இருக்கு. சோர்ஸ் நீ யூஸ் பண்ணலாம். சரி கமாண்டர். சீக்கிரம். டெல்டா ரன்னர்ஸ் ஆன்லைன். அங்க பாருங்க. ரன்னர்ஸ். ஆல் ரைட். வாங்க போலாம். முடிஞ்ச வந்து தப்பிக்க முடியாது. Network Penalty.blogspot.in. என்னது இது? விளையாடுறியா? இவங்க
வந்துட்டு இப்படியா போறது? ஓ அதான் கோருடனா? அது இன்னொரு ரோபோட் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய் ஒரு நிமிஷம் கைஸ், சோஃபி எப்படி இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னது? நீ சைபார்னியே முன்னாடியே சொல்ல. சொல்ல முடியல. அப்படி சொன்னா எஸ்பிடில இருந்து வெளியே துரத்திடுவீங்க. அதுக்காக இப்படி உண்மையை மறைச்சிருவியா? என்னைக்காவது ஒரு நாள் தெரியும், உனக்கு தெரியாது? நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நேத்து நைட்டு கமாண்ட் சிஸ்டத்தை யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க. ஆனா அது பண்ணது மனுஷன் கிடையாது. இப்ப டவுட்டே இல்ல, இவதான் பண்ணிருக்கா. அதை நான் தானே ஒத்துக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். இதுக்கு மேலேயும் உன்னை நம்ப நாங்க தயாராகல. உன்னால என்டையர் பேஸ்க்கே ப்ராப்ளம் வந்திருக்கும். ரேஜ், அவங்க கிட்ட சொல்லு, உங்களுக்கு எதுவும் பாதிப்பு நான் ஏற்படுத்த மாட்டேன். உங்கள மாதிரி எஸ்பிடிக்கு நானும் விசுவாசமா இருப்பேன். எனக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல சோஃபி. இதுக்கு முடிவை நான் எடுக்கிறேன். இப்பயே உன்னை அகாடமில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.